வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம கம்பு சப்பாத்தி செய்ய போகிறோம். குளூட்டன் ஃப்ரீ, உடம்புக்கு நல்லது. வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு இல்லையா, கம்பு குளிர்ச்சியும் கூட, உடம்புக்கு நல்லது. இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். ஆறி போச்சு. ஆறி போனாலும் உங்களுக்கு நல்ல சாஃப்டாக இருக்கும். இதுக்கு காளான் சட்னி வச்சுருக்கேன். காளான் சட்னி ப்ரோட்டீன்ஸ் அதிகம், குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. காளான் சாப்பிடாத குழந்தைங்க கூட சாப்பிடுவாங்க. குழந்தைங்க காளானை மென்று சாப்பிட மாட்டாங்க. மென்று சாப்பிடாதப்ப செரிமானம் ஆகாது, வயிற்றையும் வலிக்கும் சில பேருக்கு. இந்த மாதிரி சட்னி அரைச்சி கொடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு நான் காளான் சட்னியும் பாகக்காய் புளி குழம்பும் வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஆயில் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 4 மிளகாய், பெருங்காயம் கொஞ்சம். இதில் 150 கிராம் சின்ன வெங்காயம் சேர்க்குறேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு. இதில் 100 கிராம் காளான் சேர்த்துருக்கேன். இப்போ 1 தக்காளி பழம், கறிவேப்பிலை கொஞ்சம் போதும். ஆற ஊற்றி மிக்சியில் அரைச்சிடும். இந்த சட்னிக்கு நீங்கள் தண்ணி ஊற்றி அரைக்க வேணாம், காளானில் இருக்க நீர் சத்தே போதும். சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ 1 கப் தண்ணி எடுத்திருக்கேன். எந்த கப்பில் நீங்கள் தண்ணி எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தான் மாவு எடுக்கணும். இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இதில் ஆயில், நீங்கள் நெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். அடுப்பை குறைச்சிக்கோங்க. இப்போ கம்பு மாவு 1 கப் அதே கப்பில் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம அடுப்பு அமர்த்திடலாம். இதை இதே பாத்திரத்தில் வச்சிங்கன்னா அடியில் இருக்க மாவு நல்லா முருகி போயிடும். அதனால் பாத்திரத்தில், வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கின்றோம். ஒரு பவுலில் தண்ணி வச்சு கையை நனைச்சிக்கோங்க, அப்போ தான் மாவு ஒட்டாது. நீங்கள் இப்படி ஒரு 5 நிமிஷம் பிசைய மாவு நல்லா இலக்கமாக வந்துடும். மாவு ரெடி. கம்பு மாவே சேர்க்குறேன். நீங்கள் கம்பு வேணாலும் சேர்த்துக்கலாம், கோதுமை மாவு வேணாலும் சேர்த்துக்கலாம்.